பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, யோபுடைய சீக்ரெட் என்ன? யோபு இரட்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யோபுவை குறிச்சு நம்ம போன வாரமும் தியானிச்சோம். யோபு கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது யோபுவும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ஒரு 2 மடங்கு பெற்றுக்கொண்டாரே, அது எதனால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். 2 காரியம் யோபு செய்யறார். கற்பனைகளை விட்டு பின்வாங்கல, அப்புறம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய ஆகாரத்தை காட்டிலும். நம்ம வாழ்றது எதுக்கு? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை கொடுப்பது எதற்கு? வாழ வைப்பது இல்லையா? அந்த ஆகாரத்தை காட்டிலும் மேன்மையாய் கருதுகிறார், முக்கியமானதாய் கருதுகிறார். அதை விட்டு விலகல, காத்து கொள்ளுகிறார். அப்போ இந்த 2 விதமான வாழ்க்கை யோபுக்கு இருந்ததுனாலதான் நான் சொல்லுகிறேன், யோபுக்குள்ள விசுவாசம் இருந்தது, யோபுக்குள்ளாக ஜெபம் இருந்தது, யோபுக்குள்ளாக கீழ்ப்படிதல் இருந்தது, யோபுக்குள்ளாக கர்த்தர் விரும்புகிற எல்லா குணாதிசயங்களும் இருந்துச்சு. அதனாலதான் யோபு இழந்து போனதை 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார். சர்வ சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கு நம்ம என்னமோ நினைச்சுக்கிறோம், யோபுவை போல ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் எப்படி ஆசீர்வதிப்பாரு? கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா நான் அவர் ஆசீர்வதிப்பதற்கு? 2வது, அவருடைய வாயின் வார்த்தைகளை செதறி போகாதபடிக்கு, நாம் மறந்து விடாதபடிக்கு காத்து கொள்ளுகிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கற்பனைகளையும், அவர் சொல்லுகிற கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆலோசனைகளையும் வசனத்தையும் காத்து கொள்ளணும். அதை மறக்க கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க மறந்துடுறாங்க. இதனாலேயே அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க. தெரியுமா? மறதி, ரொம்ப பெரிய மறதி. எதுல வேணாலும் நீங்க மறக்கலாம். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வசனத்தையும் ஆலோசனைகளையும் நீங்களும் நானும் மறந்தோமானால் தவறு. அதுல ஆசீர்வாத குறைவு மாத்திரமல்ல, கர்த்தர் பீறி போடுவேன்னு சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை நீங்களும் நானும் மறக்க கூடாது. கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனைகளை, வாக்கு தத்தங்களை மறக்க கூடாது. அது மறந்து போனா நீங்கள் நானும் கிறிஸ்தவங்களே அல்ல, ஏசப்பா பிள்ளைகளே அல்ல. புரிந்து கொள்ளுங்க. யோபு இதனாலதான் எக்ஸ்ட்ராடினரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சும்மா வெறுமையா யோபுவை போல நானும் ஆசீர்வதிக்கப்படணும், யாக்கோபை போல நானும் ஆசீர்வதிக்கப்படணும் சும்மா இல்லைங்க. எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மறக்காம, எங்கேயும் செதறடிக்காம, எங்கேயும் தூக்கி போடாம காத்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை நிறைய இருக்கும் இல்லையா? ஒரு வேலைக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருப்பாரு, ஒரு பிசினஸுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பாரு, ஊழியத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருப்பாரு, சொந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருப்பாரு. எந்த ஒரு ஆலோசனையும் நம்ம நினைவுக்குள்ள வைத்துக் கொள்வதே கிடையாது. தவறு. அதை முதல்ல நம்ம நினைவுக்குள்ள வச்சு, சரியா நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, இதன்படி நம்ம செய்யறோமா, நடக்கிறோமான்னு சொல்லிட்டீங்க, சரியா நடந்தீங்கன்னாதான் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். அப்போ அவருடைய வார்த்தை சும்மாவல்ல, பலத்த துருகமா இருக்கிறது. பிரியமான ஜனமே, ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ வரக்கூடிய நாட்கள்ல இதோ நீங்க தருகிற ஆலோசனைகள், நீங்க தருகிற வாக்கு தத்தங்கள், உடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு கற்பனைகளும் வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்க காத்து கொள்ளுவோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து யோபு ஆசீர்வதிச்சது போல எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய ஆணி வாய்ந்த கரம் எங்களை பலப்படுத்தட்டும். கர்த்தர் கூடவே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.